இப்போ 99% வந்து நம்ம ஒர்க் வந்து கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம் எல்லாருமே. கிளாஸ் ரூம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். அந்தந்த பேட்ச் கோஆர்டினேட்டர்ஸ், எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் அந்தந்த கிளாஸில் வந்து ஆட் ஆகிட்டு இருப்போம். என்னன்னா இப்போ வந்து கிளாஸ் ரூமில் கொஷின் பேப்பர் அந்தந்த ஸ்டாஃப் வந்து போட்டுருவாங்க. ஏன்னா வந்து அது ஏற்கனவே எல்லாம் தெளிவாக இருக்காங்க. சிஓஇ சார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து மெயில் அனுப்புவார். அந்த மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்தந்த எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கு வந்து அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க கிளாஸ் ரூமில். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பத்தாது. பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி மெயிலும் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கிளாஸ் ரூமில் போட்டுட்டீங்க, மெயில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் செல் வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. 2 டேட்டா பேஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. 2த்தையும் கன்சல்டேட் பண்ணிவிட்டு அந்தந்த சப்ஜெக்ட் கோடுக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணலாம். ஆப்ஷன் 1. ஆனால் எல்லாருக்கும் அந்த மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஆப்ஷன் 2 வந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாம் ஜூன் 2021 சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு 5 minutes ஒர்க் தான். என்னென்னா மெயிலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. மெயிலில் லாகின் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து கூகுள் ஆப்ஸ் ஐக்கான் இருக்கும். ஐ மீன் 9 dots இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கான்டாக்ட்ஸுக்கு வந்து போங்க. ஓகேவா, இந்த கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கான்டாக்ட்ஸில் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கான்டாக்ட்ஸ், கிரியேட் கான்டாக்ட்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் லெஃப்ட் சைடில் கீழே நீங்கள் வந்து போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து இதே வந்து ஆப்ஷன் காட்டும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், பிரிண்ட் அந்த மாதிரி காட்டும். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா, எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த கான்டாக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இம்போர்ட் கான்டாக்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் ஆர் விகார்ட்னு இருக்கும். இதில் வந்து செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து, ஓகேவா, ஓப்பன் கொடுத்து இம்போர்ட் வந்து கொடுத்துங்க. ஓகேவா, இம்போர்ட் கொடுத்துங்க. நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் இம்போர்ட் பண்ணல, கேன்சல் கொடுத்துட்டேன்னா ஒரு 2 minutes வந்து அது வந்து லோட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ரெடி. மெயில் வந்து யாருக்கு வேணாலும் ஜஸ்ட்டு வந்து 5 seconds வந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம். எப்படி உடனே வந்து கம்போஸ் மெயில், உங்கள் லாகின்குள்ளே கம்போஸ் மெயில் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் கோட், உங்கள் சப்ஜெக்ட் கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். BA5302. இப்போ என்னோடய சப்ஜெக்ட் கோட் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய அப்படியே நேம் லிஸ்ட், அப்படி ஐ மீன் அந்த மெயில்ஸ் ஃபுல்லாக வந்து இதில் வந்துடும். ஒரே செகண்ட் தான். ஓகேவா, இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸலை ஓப்பன் பண்ணும், அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணும். காப்பி பண்ணும்போது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா, ஸோ அதை ஜஸ்ட் அந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து யாராருக்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அது வந்து வந்து எந்த சப்ஜெக்ட் கோடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ராப்ளமே இல்லை. எந்த ரெகுலேஷனாக இருந்தாலும் சரி, அந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து வந்துருவாங்க. ப்ரொவைடட் அவங்க வந்து நாங்கள் கொடுத்த டேட்டா பேஸில், ஐ மீன் அந்த வெப்சைட்டில் அவங்க மெயில் ஐடி வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியான பேர் அந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கூட அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதில் மெயில் ஐடி காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, யாரெல்லாம் வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்களோ, அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயில் ஐடி வந்து அந்தந்த சப்ஜெக்ட் கோடுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா அட்டாச் ஃபைல்ஸ் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற போகிறீங்க. 302 போடுறோம்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்டில் இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வெளில வச்சுக்கிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆகாஷ் 125 மோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து 126 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு BA5302 சர்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 126 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிங்க. இது என்னன்னா ஜஸ்ட் சப்ஜெக்டில் உங்களுடைய உங்களுக்கு தெரியும், உங்களுடைய எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர் சொல்லியிருப்பாங்க. சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறங்க. ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா அவன் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் போத் அரியர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே மெயில் போயிடுச்சு. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் முக்கால்வாசி கிளாஸ் ரூமில் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்து வாங்கிக்கிங்க. அதான் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா,
இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சிஎஸ்வி ஃபைல் வந்து உங்கள் எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.